நாளுக்கு நாள் சூர்யாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. காயத்ரி காயத்ரின்னு அவர் புலம்பி துடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமும் நாம அவர் அப்படியே விடுறது சரியில்லைம்மா. சூர்யாவை எப்படியாவது காயத்ரிய பார்க்க வைக்கணும். காயத்ரிய பார்த்தா சூர்யா சரியாயிடுவாரு. அம்மா, தயவு செஞ்சு இப்பவாவது உண்மையை சொல்லுங்க. காயத்ரி எங்க இருக்கா? நிஜமாவே காயத்ரி எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாதுமா. அம்மா, நான் எப்படியாவது காயத்ரி கை கால்ல விழுந்தாவது அவளை கூட்டிட்டு வரேன். அவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்களேன். இன்னும் நீ எங்களை நம்பலையா? சாரிம்மா, அதுக்காக இல்ல. என் மேல இருக்கிற கோவத்துல கூட நீங்க அவ இருக்கிற இடத்த மறைக்கலாம்ல. கோவமா? அதையெல்லாம் கால வெள்ளம் எப்பவோ அடிச்சு கொண்டு போயிடுச்சு சுப்பு. இப்போ யோசிச்சு பாக்குறப்போ அப்பப்பட்ட கோவம் எல்லாமே தப்புன்னு தோணுது. பிரச்சனைய வேற விதமா சரி பண்ண பார்த்துருக்கணும். விட்டாச்சு. இப்போ உன் மேல மட்டும் இல்லம்மா, யார் மேலேயும் எங்களுக்கு கோவம் இல்லம்மா. அப்படி நாங்க கோவப்படுறதா இருந்தா அந்த கடவுள் மேலதாம நாங்க கோவப்படணும். இத்தனை வருஷமா எங்க பொண்ணையும் எங்க பேர பையனையும் எங்க கிட்ட இருந்து பிரிச்சு வச்சு எங்களை வேதனைப்படுத்துற அந்த கடவுளை தான் நாங்க நொந்துக்கணும். சத்தியமா சொல்றேன் சுபு, காயத்ரி இங்க இருந்து போனவதான். இத்தனை வருஷமா ஒரு போன் இல்ல, லெட்டர் இல்ல, அவ எங்க போனா என்ன ஆனான்னு எந்த தகவலும் இல்ல. இவ்வளவு ஏன் பெத்த தாய் தகப்ப நாங்க உயிரோட இருக்கிறோமா இல்ல மண்ணோட மண்ணா போயிட்டோமான்னு கூட அவ தெரிஞ்சுக்கல. அவளை தேடாத ஊர் இல்ல, விசாரிக்காத ஆள் இல்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, பேப்பர்ல விளம்பரமும் பண்ணியாச்சு. அவளுக்கு தெரிஞ்ச இடம் தெரியாத இடம்னு ஒரு இடம் விடாம அலைஞ்சு திரிஞ்சாச்சு. அவ எங்க போனா என்ன ஆனான்னு உண்மையிலேயே எங்களுக்கு தெரியல சுப்பு. மாப்பிள்ள அவரோட வேதனையை வெளியில கொட்டி அழுது தீத்துக்கிறாரு. ஆனா எங்க வேதனையை நாங்க உள்ளுக்குள்ளேயே அழுது தீத்துக்கிறோம். ஆனா இது தீராத அழுகையா இருக்கு சுபு. இந்த ஜென்மம் பூரா அழுதாலும் இந்த வேதனை குறையாது போல இருக்கு. நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லு? அழாதீங்கம்மா. உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காவது காயத்ரி சீக்கிரமா வந்துருவா. சூர்யாவை சரி செய்யறதுக்காவது அந்த கடவுள் நிச்சயம் காயத்ரி அனுப்பி வைப்பாரு. என் வேண்டுதல் வீண் போகாதுமா. கண்டிப்பா காயத்ரி வந்துருவா. அழாதீங்க. என் வீட்டுக்கு வந்து எண்ணெயே போட்டு கொடுக்குறியா? இரு இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன் பார். ததறின நானா ததறின மாமா வாடி வா. நாங்க படிச்சு முடிச்சு இத்தனை வருஷத்துல எங்க காலேஜ் மேட் அத்தனை பேருக்கும் தகவல் கொடுத்து அவங்க எல்லாருமே காயத்ரிய ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஆனா காயத்ரிய பத்தி உருப்படியா ஒரு தகவல் கூட இது வரைக்கும் கிடைக்கல. ஆமாமா, வழக்கமா காணாம போனவங்கள பத்தி அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம்னு சொல்லி யாராவது தகவல் சொல்லுவாங்க.
ஆனா நம்ம காயத்ரி விஷயத்துல அந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே எதுவுமே வந்து சொல்லலையே. அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஃபேஸ்புக், ட்விட்டர், அத்தனை சோஷியல் மீடியாவிலயும் காயத்ரியோட போட்டோ, ஸ்டேட்டஸ் எல்லாமே போட்டாச்சு. ஆனா நமக்கு ஃபேவரபிளா நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வரல. யாரு கண்ணிலையும் படாம காயத்ரி எங்க இருக்கா, எப்படி இருக்கா, ஒண்ணுமே புரியல. அப்படி நினைக்காதீங்கம்மா, நீங்க நம்பிக்கையோட இருங்கம்மா. கண்டிப்பா காயத்ரி திரும்ப கிடைச்சிருவாங்க. தர்மலிங்க சார், வாங்க சண்முகம். என்னாச்சு, கீழே விழுந்துட்டீங்களா? நானா விழல சார். உங்க பேரன்னு ஒருத்தர் இருக்கானே, அந்த அருந்தவாளு, அவன் தான் என்ன கீழே விழ வச்சுட்டான். என்ன சொன்னீங்க? என் பேர உங்களை கீழே விழ வச்சுட்டானா? ஆமாங்க, ரோட்ல பைக்ல வந்துட்டு இருந்தப்ப குறுக்க கயிறை கட்டி என்ன கீழே விழ வச்சுட்டாங்க. நல்ல வேளை, எந்த சாமி புண்ணியமோ அடி பலமா படல. பட்டு இருந்துச்சு, இந்நேரம் நானே மேல போய் சேர்ந்திருப்பேமா. பாத்தீங்களா அத்தை? எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே, இப்ப என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாத்தீங்களா? நீ சும்மாரு. உடனே என் பேரனை திட்டாத. முதல்ல என்ன ஏதுன்னு விசாரிக்க இதுல வேண்டாமா? விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆமாங்க, உங்க பேர மேல இல்லாத பொல்லாத பழிய போடுறதுக்கு எனக்கு என்ன வேண்டுதலா? இருங்க, சும்மா சத்தம் போடாதீங்க. என் பேரை உங்களை எப்ப விழ வச்சா? இப்பதாங்க ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. கீழே விழுந்து அடிபட்டு எந்திரிச்சு நேரா இங்கதான் வர. அதானே பார்த்தேன். என் பேரை மத்தவங்களை கஷ்டப்பட விட மாட்டானே. என்ன சொன்னீங்க? ஆமாங்க, உங்களை வேற யாரோ ஒரு பையன் கீழே விழ வச்சிருக்கான். நீங்க அவன் என் பேரன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா என் பேர 1/2 மணி நேரமா வீட்டை விட்டு வெளியில போவே இல்ல. வெளியே வராம தான் என்ன கீழே தள்ளி விட்டு மண்ணுக்காவ வச்சானா? என்னம்மா பேசுறீங்க? பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லுங்கம்மா. அட, இதையே தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா ரேணுகா, என் பேரன் வெளியில எங்கேயாவது போனானா, இல்ல வெளியில இருந்துதான் உள்ள வந்தானா? நான் வந்ததுல இருந்து கௌதம் மேல ரூம்ல படிச்சுட்டு தானே இருக்கான். இல்ல? ஆமா. சொல்ல அவர்கிட்ட. சார் 8 2 5 சார் 10 2 6 சார் கேட்டீங்கல்ல, 2 7 கௌதம் படிக்கிறது காதுல விடுகுதா? கேக்குதா? உங்களுக்கு நம்பிக்கை வரலனா என் பேரனை நான் இப்ப கூப்பிடுறேன், நல்லா கண்ணால பாருங்க. என் பட்டுக்குட்டி, என் செல்லக்குட்டி, ஓடி வாடா. தோ வரேன். இப்ப வருவான், நல்லா பாருங்க. வாங்க 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 வாங்க, ஓடி வாங்க. என்ன கோமதி, நான் படிச்சிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன். ஏ தர்மா, நீயாவது சொல்ல மாட்டியா? நான் சொன்னேன்டா செல்லம், நீ படிச்சிட்டு இருக்கேன்னு. இந்த சண்முகம் தான் நம்பவே மாட்டேங்கிறாரு. ஆமாண்டி செல்லம், உன்னை பார்த்துட்டு தான் போவேன்னு இந்த அங்கிள் பார் ஒத்த கால நின்னுட்டு இருக்காரு பாரு. என் செல்ல குட்டியாச்சு. பாத்தீங்களா? ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லு. அங்கிள பைக்ல இருந்து கீழே விழ வச்சியா? இல்ல மம்மி. பொய் சொல்லாத. நீ சிரிச்சுக்கிட்டே ஓட்டதை நான் பார்த்தேன். அச்சச்சோ, இல்லவே இல்ல. சரி செல்லம். கௌதம், தப்பு பண்ணிருந்தா ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, இல்லனா அடி வாங்குவேன். கொஞ்சம் இருமா. சண்முகத்துக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் குழந்தை மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்றது. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும் சண்முகம். முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்க. உங்க 2 பேர் பத்தியும் தெரிஞ்சிருந்தோம். உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்த பத்தியா என் புத்திய? அடிச்சுக்க போ. உன் வீட்டு பக்கமே இனிமே வரமாட்டேன். வர தேவையில்லையா, போயா. வந்துட்டார் என்னடி இந்த ஆளு? என் தங்க குட்டி. கௌதம், மரியாதையா உண்மையை சொல்லு. தப்பு பண்ணியா? கோமு, நான் காட் ப்ராமிஸா எந்த தப்புமே பண்ணல. ஐயோ என் பட்டுக்குட்டி, எனக்கு தெரியும்டி செல்லம். நீ என்ன மாதிரி உனக்கு பொய்யே சொல்ல தெரியாதே. செல்லக்குட்டி, உங்க அம்மா எப்பவும் இப்படிதான் இல்ல? உங்க எதிர்த்தரப்பு வக்கீல நீங்க பார்க்க வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொல்லுங்கம்மா. அது உங்க நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்கணும், அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேளுங்கம்மா. இப்ப துர்கா எங்க இருக்கா? ஒரே ஒரு கேள்வி, நீங்க ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கே. துர்கா எங்க இருக்காங்கன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியாது. தெரியாம தான் அவங்களுக்காக கோர்ட்ல வாதாடி வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க தம்பி, எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்ல.
ஒரு வக்கீலா இருந்துகிட்டு நீங்க இப்படி சொல்றது அதிசயமா இருக்கு. அதுவும் துர்காவுக்கு வாதாடுற வக்கீல் இப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, உண்மை இதுதான். துர்கா எங்கேயோ இருந்துக்கிட்டு யார் மூலமாவோ எனக்கு தகவல் சொல்லி அனுப்புவாங்க. அவங்க சொல்றபடி நான் நடந்துக்குவேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, துர்காவுக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு அருந்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு. அவளுக்கும் எங்களுக்கும் சுத்தமா ஒத்து வரல. பேசாம என் பையனை டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? அவளுக்கு எங்க கிட்ட என்னதான் வேணும்? அவ என்னைக்கு எங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சாலோ அன்னையிலிருந்து நானும் என் பையனும் எங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் ஒரேடியா தொலைச்சிட்டோம். அப்புறம் எதுக்காக எங்களை அவ விடாம விரட்டிக்கிட்டு இருக்கா? அம்மா, நீங்க கேட்கறதெல்லாம் கரெக்டு தான். ஆனா தப்பான ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்க மருமக கிட்ட தானே கேட்கணும். சார் வேணாம், அவளை என் மருமகன் இன்னொரு தடவை சொல்லாதீங்க. அந்த வார்த்தை என் காதுல விழறப்போ ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. எனக்கு மருமகளா வர்றவ கிட்ட நான் மாமியாரா இல்லாம ஒரு அம்மாவா நடந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். துர்கா கிட்டயும் அப்படிதான் நடந்துக்க முயற்சி பண்ணேன். ஆனா அவ எனக்கு மகளாவும் இல்ல, மருமகளாவும் இல்ல. எனக்கு உண்மையிலேயே யமனா தான் வந்து சேர்ந்தா. அவ கொடுத்த விஷத்தை என் குடும்பம் நல்லா இருக்கணும், அவ வயித்துல வளர்ற என் குடும்ப வாரிசு நல்லபடியா பிறக்கணும்ன்றதுக்காக நான் அதை சாப்பிட்டு உயிரை விட கூட தயாரா இருந்தேன். ஆனா அவ என் தியாகத்தை புரிஞ்சுக்காம கருவை கலைச்சு இன்னும் என்னெல்லாமோ பண்ணி ஒரேடியா எங்களை விட்டு போயிட்டா. இதுக்கு மேலேயாவது என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு அவன் புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா வாழறத நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவன் வாழவே கூடாதுன்னு இப்படி இடைஞ்சல் மேல இடைஞ்சல் கொடுக்கறாளே, அவன் நல்லா இருப்பாளா? இத பாருங்கம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். நான் திரும்பவும் சொல்றேன். யோ என்னையா, எங்களோட வருத்தம் உனக்கு காமெடியா இருக்கா? தம்பி, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. யோ, உனக்கு எதுக்கே மரியாதை? ஒரு கேடு கட்டவளுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்க. இவங்களோட வயிற்றுச்சல் உங்களெல்லாம் சும்மாவே விடாது. அம்மா, என்ன கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? ஆமாயா. ஐயோ ஜெகன், கொஞ்சம் சும்மா இருக்கியா? எதுக்கு தேவையில்லாம இவர்கிட்ட உன் கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்க? இவர் வெறும் அம்புதான். இவர் மேல கோவப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சார், துர்காவை பார்த்தா சொல்லுங்க, அவ எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாளோ அது கண்டிப்பா நடந்தே தீரும்னு. தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, அது நிச்சயமா நடத்தி வைக்கும். ஜெகன், வாப்பா போலாம். அம்மா தாயே, காயத்ரி காணாம போன இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட விடாம நான் வந்து அடிப்பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, ஏன் எனக்கு உடம்பு முடியாம போனாலும் சரி, நான் இங்க வந்து உனக்கு அடிப்பிரதட்சணம் பண்ணுவேன். காயத்ரி நல்லபடியா திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நான் என்னோட வேண்டுதலை விட மாட்டேன். இத பார்த்து உன் மனசு இறங்கி கூடிய சீக்கிரம் காயத்ரி என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். காயத்ரி வந்தாதான், காயத்ரிய பார்த்தாதான் சூர்யா சரியாவாரு, சீக்கிரமா அவரை குணமாவாரு. சூர்யாக்காகவாது காயத்ரி வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயே. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு காயத்ரி போன திக்கும் தெரியல, திசையும் தெரியல. நீதான் வழிகாட்டி துணையா நிக்கணும்.
மேடம் 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 அம்மா அம்மா யார் நீங்க? என்ன வேணும்? கோயில் வசூலுக்காக வந்திருக்கோம். அம்மா இருக்காங்களா? நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க. சரி உட்கார். வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். என்ன விஷயம்? அம்மாவை பார்க்கணும்னு வந்திருக்கோம். மேடம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நீங்க உட்காருங்க. சரிங்கம்மா. வணக்கம் வணக்கம் மேடம். அம்மா 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 போட்ட நிலைக்கு நீங்க தாம்மா காப்பாத்தணும். என் புருஷனுக்கு தீராத நெஞ்சு வலி, ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்றாருங்கம்மா. செலவு லட்சக்கணக்கில் ஆகும்னு சொல்றாருமா. அதுக்கு வழியத்து போனவம்மா நானு. தெய்வம் மாதிரி உங்களை நம்பி வந்திருக்கேம்மா. நீங்க தாம்மா உதவி செய்யணும். என் பூவையும் பொட்டையும் காப்பாத்துங்கம்மா. அம்மா பெரிய மனசு பண்ணுங்கம்மா. நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டா என் புருஷனோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அதோட நானும் செத்துருவேம்மா. தயவு பண்ணுங்கம்மா. அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்க. ஏழைங்க கண்ணீர் விட்டா அது என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்ப என்ன, ஆபரேஷன் செலவுக்கு பணம் இல்ல, அவ்வளவுதானே? ஆமாம்மா. செலவே இல்லாம ஆபரேஷன் நல்லபடியா நடக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லுவேன், கேப்பீங்க? கேப்பம்மா. உங்க புருஷன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கா? ஆமாம்மா. நினைச்சேன், அங்கதான் பிரச்சனை. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க புருஷனை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க. ஓசியில அழகா ஆபரேஷன் பண்ணி அற்புதமா கூட்டிட்டு வந்துடலாம். அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. உங்க கால்ல வேணாலும் விழறம்மா. எந்திரி வாணி, என்ன இதெல்லாம்? கிளியர் ஆல் திஸ் இஷ்யூஸ். ஓகே மேடம். அம்மா உங்களை தாம்மா மாலை போல நம்பி வந்திருக்கோம். நம்ம ஊர் கோயிலுக்கு வர வைகாசி மாசம் திருவிழா வச்சிருக்கோம். வழக்கம் போல வான வேடிக்கை, ஒயிலாட்டம், மயிலாட்டம் எல்லாம் சேர்த்து சிறப்பாக செய்ய முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்காக உங்ககிட்ட நன்கொடை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். சாமி காரியம். இப்படி டொனேஷன் கேட்டு டெய்லி 4 பேர் கோயிலேருந்து வரீங்க, என்னென்னமோ சொல்றீங்க, நாங்களும் பணம் கொடுக்குறோம், வாங்கிட்டு போயிடுறீங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்கன்னு ஒரு விவரமும் தெரியலையே. நாங்க அப்படி இல்லை மேடம். உண்மையிலேயே திருவிழாவை பெருசா நடத்த போறோம். இந்த மாதிரி உதவி செய்யறவங்களுக்கு, நன்கொடை கொடுக்கறவங்களுக்கு தனியா பேனர் வைக்கிறோம். பட் கூட்டத்தோட கோவிந்தா போடாம எனக்குன்னு தனியா பெருசா பேனர் வைக்கணும், ஓகேவா? வைக்கிறோம் மேடம், தாராளமா வச்சிடலாம் மேடம். வாணி, செக் புக் கொண்டு வா. அப்புறம் பெரிய அமௌண்ட் கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் கல்வெட்டுல எல்லாம் பொறிப்பாங்களே, அதெல்லாம் பண்ணுவீங்களா? மேடம், அடுத்த வருஷம் கோயில் கும்பாபிஷேகம் பண்ண போறோம். அப்ப கல்வெட்டுல கொட்டை எழுத்துல உங்க பேரை போட்டுறோம். வெரி குட் மேடம். மேடம், நாங்க இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. பெருசா பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே பேனர் எல்லாம் பெருசா பண்ணணும், ஓகேவா? மேடம். சரி, அப்புறமா வந்து என் பிஏ கிட்ட போட்டோஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. நல்லது மேடம். வாணி, இருக்கிறதுல நல்ல போட்டோஸா எடுத்து கொடு. சரிங்க மேடம்.
சரி கிளம்பலாமே. சரிங்க மேடம். வரோம். மேடம், ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. என்ன? புருஷன் உயிருக்கு ஆபத்து, ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு பணம் வேணும்னு கேட்ட லேடி கிட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் செலவில்லாம ஆபரேஷன் பண்ணிக்கோன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சிட்டீங்க. ஆனா கோவில் திருவிழான்னு டொனேஷன் கேட்டு வந்தவங்க கிட்ட டக்குன்னு பெரிய அமௌண்ட்டை தூக்கி கொடுத்துட்டீங்க. ஆமா, அதுல என்ன? திருவிழால வான வேடிக்கையை நடத்துறதை விட ஒரு உயிரை காப்பாத்துறது முக்கியம் இல்லையா? நீ லூசாவா நீ? புருஷனை காப்பாத்துன்னு சொல்லி என் காலில் கண்ணீரும் கம்பளையுமா வந்து விழுந்தாலே அந்த பொம்பளை, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ. அந்த ஹெல்ப் அவளுக்கும் அவன் புருஷனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப போச்சுங்களே கோவில் திருவிழா பார்ட்டிங்க, அதுங்களுக்கு நான் கொடுத்த பெரிய அமௌண்ட்ல என்னோட போட்டோவோட பெருசா பேனர் வைக்குங்க. அதுல எனக்கு இந்த ஏரியா முழுக்க பப்ளிசிட்டி கிடைக்கும். இப்ப சொல்லு, எது முக்கியம்? கோயில் டொனேஷன் தான் மேடம். வெரி குட். இப்பதான் எனக்கு நீ அசிஸ்டன்ட். மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்க அட்வொகேட். என்ன கூப்பிடாமலே வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் மேடம். என்ன? அந்த முத்தையாவோட அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. ஐயோ ஐயோ அவ என்ன பார்த்தாடா, ஐயோ ஐயோ பட்டுன்னு சிரிச்சாடா, ஐயோ ஐயோ சட்டுன்னு முறைச்சாடா, ஐயோ ஐயோ என்ன கட்டி பிடிச்சாடா. வாடி நீ வாடி நீ வாடி நீ வா, என்ன தேடி நீ ஓடி நீ வா, அடி வாடி நீ வாடி நீ வாடி நீ வா, என்ன தேடி நீ ஓடி நீ வாடி நீ வா. Zadi and G were up in Kauai City, and one day our songs would make history.